வரலாற்று சிறப்புமிக்க ஊர் வந்தவாசி. அப்படிப்பட்ட வந்தவாசியில் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் இன்று பள்ளி ஆண்டு விழா நடக்க இருக்கிறது. நிகழ்ச்சி இப்போது இனிதே தொடங்க இருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. மகள் அமைதி எழுந்த நிலை. அட்டென்ஷன், அட்டென்ஷன். தமிழ் தாய் வாழ்த்து. சேர்ந்து பாடு. அப்படியே அமைதியா உட்கார். முதுகலை கணினி பயிற்றுனர் திருமதி தங்கம் ஆசிரியர் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும், SMC தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும், நடனமாட காத்திருக்கும் மாணவிகளையும், அவர்களை உற்சாகமூட்ட காத்திருக்கும் மாணவிகள் அனைவர்களையும் வருக வருக என இந்த ஆண்டு விழாவிற்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்புரை ஆற்றிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம். சிறப்பு விருந்தினராக வந்துள்ள பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அருளையா அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். தலைமை உரை ஆற்றிட நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ப. உமா மகேஸ்வரி அம்மையார் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் PTA தலைவர் அவர்களுக்கும், SMC தலைவர் அவர்களுக்கும், நம் பள்ளியின் தூண்களாக விளங்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழாவை இன்னும் சிறப்பாக நடத்தணுன்ற பிளான் எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு அவசர சூழ்நிலை கருதி உடனே முடிக்கணும் அப்படின்றதால 6 to 9 பிள்ளைகளுக்கு மட்டும் வச்சிருக்கிறோம். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த ஆண்டு விழா நடைபெறும். இப்போ நாங்கள் நிஜமாவே எனக்கு கஷ்டமா தான் இது எல்லாம் புழுக்கத்தில் உட்காந்துருக்குறீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இது மாதிரி காத்து வராமல் இருக்கும்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்க்ரீன் போட்டால் நெக்ஸ்ட் டைம் மாற்றிடலாம். இந்த ஆண்டு விழாவில் நம்ம ஒரு சிலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, நான் ஜூலை மாதம் இந்த பள்ளியில் ஜாயின் பண்ண உடனே நம்ம பள்ளி மாணவிகளுக்காக நான் ஒரு சிலரை அணுகினேன். அந்த ஒரு சிலர் உடனே எனக்கு உதவி புரிஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம பள்ளியில் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ள 30 செட்டு பெஞ்சுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மக்கள் ஸ்டோர் ஓனரான இஷாத் அவர்கள் நமக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை சொல்வதில் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து நம்ம பள்ளி நுழைவாயில் அருகில் ஒரு பெரிய காவா இருந்தது. அந்த காவாயை மூடுறதுக்கு ஒரு ஸ்லாப் போடுறதுக்காக வாசவி ஸ்டோர் ஓனர் அவர்களை அணுகணும். அவரும் உடனடியாக நமக்கு அதை செஞ்சு கொடுத்தாரு. அவங்க அந்த ஓனர் சதீஷ், சங்கீதா அவர்களுக்கும் இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்வதில் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து நான் கேட்காமலேயே 3 நபர்கள் நம்ம பள்ளிக்கு புரவலர் நிதி அனுப்பியிருக்கிறாங்க. அதை நம்ம பேர் இன்னும் நிறைய பேர் சேர்ந்தவங்க ஒரு லிஸ்டாக கொடுத்துடலாம். அந்த 3 நபர்களுக்கு இந்த இடத்துல நான்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஆரோக்கியம் தான் முக்கியம். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முதல்ல உணவு தேவை. நம்ம பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வராங்க. அதற்காக ஒரு நபர் வந்து சங்கர் அப்படின்றவரு, நான் கூட ஒரே முறை தான் பார்த்துருக்குறேன். நீங்கெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அவர் வந்து தினமும் காலையில 5 பேருக்கு டிஃபனும், மதியம் 5 பேர் சாப்பிடுவதற்கான உணவும் தினமும் கொடுக்குறாரு. அதற்கான அமௌண்ட்டை அவர் வந்து ஒரு ஹோட்டல்ல கட்டிட்டாரு. அதை தினமும் ஒரு லேடி நமக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த உணவுக்காக பணம் செலுத்திய அந்த சங்கர் அவர்களுக்கும், அந்த ஹோட்டல்ல இருந்து நமக்கு தினமும் ஒரு சர்வீஸ் மைண்டோட நம்ம பள்ளியில படிக்கிற பொண்ணோட அம்மா தான் அது. அவங்க தினமும் மதியமும் காலையிலயும் எடுத்து வந்து கொடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு இந்த இடத்துல பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் தான் அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது நம்ம சரியா போக முடியுமா அப்படின்றத நிர்ணயிக்கும். நான் இதற்கு முன்னே இருந்த பள்ளியில, மழையூர் பள்ளியில ஒரு 11 வகுப்பறைகளை வந்து சரி செய்வதற்கு ஒரு சிப்காட்டை நாடி இருந்தோம். அந்த சிப்காட்ல வந்து அந்த 11 வகுப்பறைகளும் சரி செய்து கொடுத்தாங்க. அதை சரி செய்யும் போது நான் வந்து எப்படி பாதுகாப்பா மாணவிகளை பார்த்துருக்கேன் அப்படின்றத பார்த்த ஒரு விஷயத்தால தான் இந்த பள்ளியில நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் அந்த ஸ்கூல்ல செஞ்சதை விட இங்க இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு கழிவறைகள் மிக மிக அவசியம் அப்படின்ற ஒரே வார்த்தை தான் சொன்னேன். ஆனா அவங்க உடனே வந்து, நான் மழையூர்ல இருக்கும்போது 11 முறை 11 டீம் வந்து செக் பண்ணிட்டு தான் செஞ்சாங்க. ஆனா இங்க நேரா வரும்போதே எனக்கு வந்து அளவு எடுத்துட்டாங்க. பெஸ்ட் ஸ்கூல்ல ஒரு 10 கழிவறைகள் அற்புதமா கட்டிக்கிறாங்க. நம்ம ஆசிரியர்களுக்கு, ஏன் தலைமை ஆசிரியர்கிட்ட இங்க அந்த மாதிரி கழிவறை இல்லை. அவ்வளவு அருமையான ஒரு 10 கழிவறைகளை கட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த சிப்காட் சிஎஸ்டி லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, மாங்கால் கூட்டுறவுல இருக்கு. அந்த லோட்டஸ் மூலம் நமக்கு அந்த கழிவறையை கட்டி தந்த அவர்களுக்கு, அந்த குழுவிற்கு இந்த இடத்துல நம்ம வந்து நன்றி சொல்வதோட அதை நம்ம மெயின்டைன் வந்து கரெக்டா பண்ணணும்ன்ற அந்த உறுதியோட அவர்களுக்கு இங்க நன்றியை சொல்லிக்கணும். பாதுகாப்பா வச்சுப்பீங்களாமா? என்னன்னா இந்தியன் டாய்லெட், ஆனா அதுக்கு ஒரு ஃப்ளஷ் கொடுத்துருக்குறாங்க. நீங்க அதை பார்த்தே இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் தண்ணி வந்து நீங்க குழாயை திறந்து வர்றது கஷ்டமா இருக்குன்னு அடுத்த நாளே தண்ணி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து சரியா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதை பொறுத்து நம்ம பள்ளிக்கு அவர்கள் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கும். அடுத்த உதவியும் ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்துட்டோம், மே மாதம் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க மெயின்டெனன்ஸோட உங்களோட உறுதி தான் வந்து என்ன அடுத்த வேலையை செய்ய வைக்கும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு, மாணவிகளோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை. கொடுத்துருவீங்களா? இருக்குமா ஒத்துழைப்பு? நன்றி. இந்த இவர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் வந்து மிக மிக நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நிதிகள் வாங்கி சரியாக செய்வதற்கு நான் வந்து தனியா நான் மட்டும் செயல்பட்டதில்லை. அதுக்கு ஒரே காரணம், பள்ளி ஆசிரியர்கள் அவரவர் வேலையை, தலைமையாக இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் வேலையை செஞ்சதால்தான் என்னால் இதை வெளியில செயல்படுத்த முடிஞ்சது. அந்த ஆசிரியருக்கு இந்த இடத்துல நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் வந்து நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. நான் அதிகம் பேச விரும்பவில்லை. இந்த உரையை இதோடு முடித்து கொண்டு அடுத்து சிறப்பு விருந்தினர் பேசினவுடனே விரைவில் உங்களுடைய பார்வைக்கு சந்தோஷமும் குளிர்ச்சியும் தரக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க பார்க்கலாம். நன்றி. தலைமை உரையை நன்றி உரையாகவே அளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினரின் சிறப்புரை ஐயா அவர்களை உடன் மேடைக்கு அழைக்கிறேன். இருபது ஆண்டு விழாவுக்கு
படிப்பில் கவனம் செலுத்தி பரீட்சை நல்லா எழுதணும். பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கோடை விடுமுறையை நன்றாக பாதுகாப்பாக பாதுகாப்பாக இருக்கணும். வெளியில் போனால் வெளியில் ரொம்ப பொறுத்து ஜாக்கிரதையாக இருக்க வீட்டிலே பெண்கள் வீட்டிலே பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஆண்டறிக்கை வாசித்தல். ஆண்டு விழா ஆண்டறிக்கை வாசிக்க நம் பள்ளியின் உயர்நிலை உதவி தலைமை ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி அம்மையார் அவர்களை வேலைக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டறிக்கை 2025-26 எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்பதற்கேற்ப நம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். எங்கள் பள்ளியின் வந்தவாசி அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் 2025-26 கல்வி ஆண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் பள்ளி தொடங்கி சுமார் 49 ஆண்டுகள் ஆகிறது. இப்பள்ளி 5 தலைமுறைகளை கண்ட சிறப்பு வாய்ந்தது. இப்பள்ளி தொடக்க நிலையில் சுமார் 1000 மாணவிகளுக்கு 25 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்தனர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்கேற்ப இப்பள்ளியில் பயின்றவர்கள் சுமார் 75% மாணவிகள் அரசு பணியில் இருந்தார்கள் என்பதும், ஏராளமான ஆசிரியர்களும் மருத்துவர்களும் IPS மற்றும் IFS துறையிலும் ஏராளமான பொறியாளர்களும் இன்னும் பல பணியாளர்களும் இப்பள்ளியில் உருவானவர்கள்தான். குறிப்பாக நம் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் இப்பள்ளியில் பயின்றவர்தான் என்பதில் பெருமை கொள்கிறோம். இத்தகைய உயர்வுக்கெல்லாம் காரணம் ஒழுக்கம், ஒற்றுமை, ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல், சகோதர மனப்பான்மை போன்ற நற்பண்புகளை வளர்த்த ஆசிரிய பெருமக்களையே சாரும். மாணவிகளின் தனித்திறமைகளை வளர்க்கும் வகையிலான கராத்தே, சிலம்பம் கற்றுக்கொள்ளப்படுகிறது. பல்வேறு விதமான போட்டிகளும் அனைத்து தேசிய விழாக்களும் கொண்டாடப்படுகிறது. மாணவர்கள் அறிவியல் திறனை வளர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் அறிவியல் கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. எங்கள் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவிகளின் கல்வி முன்னேற்றத்திற்கும் SMC மற்றும் PTA தலைவர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக உள்ளது. மேலும் 150 புரவலர்களையும் கொண்டது எங்கள் பள்ளி. அனைத்து வகையான நலத்திட்டங்களையும் உரிய காலத்தில் பெற்று மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது. நாள்தோறும் சுத்தமான சுவையான சத்துணவு முட்டையுடன் வழங்கப்படுகிறது. தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், மின்சார வசதி, அனைத்து வகுப்புகளுக்கும் மின்விசிறி, குழல் விளக்கு, மாணவர்கள் மகிழ்ச்சியாக விளையாட சிறிய விளையாட்டு மைதானம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமையப்பட்டது இப்பள்ளி. தற்போது எங்கள் பள்ளியில் 1605 மாணவிகளும் 67 ஆசிரியர்களையும் பணியாற்றி வருகின்றோம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி கல்வியும் நடைபெற்று வருகிறது. மேலும் முப்பருவ தேர்வுடன் CCE முறையிலான மதிப்பீட்டு முறையும் பின்பற்றப்படுகிறது. எங்கள் பள்ளி மாணவிகள் தமிழ் திறனறி தேர்வில் 1 மாணவியும், JEE மெயின் தேர்வில் 1 மாணவியும், NMMS தேர்வில் 3 மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் விளையாட்டு போட்டியில் ஒன்றிய அளவில் மற்றும் மாவட்ட, மாநில அளவில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளையும் மாணவிகள் பெற்று வந்துள்ளனர். இப்போட்டிகளை வெற்றி பெற செய்த பெருமை நம் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களையே சாரும். ஸ்மார்ட் டிவி மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ், ப்ரொஜெக்டர், அகன்ற திரைக்கணினி ஆகியவை மூலம் திறமையான எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. NSS, ஸ்கவுட், JRC, தேசிய பசுமைப்படை போன்ற அமைப்புகள் சிறப்பாக செயல்படுகிறது. அனைத்து மன்ற செயல்பாடுகளில் முக்கிய தினங்கள் மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலங்கள் செயல்படுத்தப்படுகிறது. நூலகத்துக்கென்று தனியாக வகுப்பறை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு மாணவர்களுக்கு தினமும் பயன்படுத்தி வருகிறார்கள். இத்தகைய சிறப்புகளை கொண்டுள்ள எங்கள் பள்ளியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால்
பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எங்கள் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுவர். இப்பள்ளியால் எங்களுக்கும் பெருமை, எங்களால் இப்பள்ளிக்கும் பெருமை. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நேர்வாழ் ஆசிரியர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆண்டு விழா போன வாரம், அதாவது 3 days முன்னே எனக்கு கூட பார்க்கல தீர்மானிக்கிறேன். ஆனால் இவ்வளோ ஒரு சிறப்பாக விமர்சனம் பண்ணினா நிறைய சொல்லிகிட்டே போகலாம், எனக்கு டைம் இல்லை. ஏன்னா எல்லோரும் பசியோடு இருக்கும். அவ்வளோ சிறப்பாக அமைந்தது. செம்மொழியாம் என் தமிழ் மொழிக்கு வணக்கம் கூறி என்னுடைய நன்றி உரையை தொடங்குகிறேன். இதை ஒன்று விருட்சமாக வழிநடத்தியிருக்கும் என் இறைவனுக்கு முதல் நன்றி. சிறப்பு. பணி சுமை அதிகம் இருப்பினும் கரும்பு சாரென விழாவில் இனிப்பு ஊட்டி தன் பேச்சியின் மூலம் வரவேற்புரை நடத்திய PK தலைவர் அவர்களுக்கும் SMC தலைவர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகிறோம். இதமான அறிவுரையால் மாணவர்களை வழிநடத்தி பதமாக மாணவர்களை ஆளாக்கி கல்வியை உடல் ஆரோக்கியத்தோடு, நல்ல மனநிலையோடு, நல்ல காற்றோட்டத்தோடும் மாணவ செல்வங்களை கல்வி அமைய வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டு அவருடைய தலைமை உரையில் யாரிடம் என்னென்ன உதவிகளை பெற்று இந்த பள்ளியை நல்ல முறையில் கொண்டு செல்கின்றார் என்பதை நாம் கூற கேட்டிருக்கிறோம். அத்தகைய தன்மை வாழ்ந்த நம் தலைமை ஆசிரியருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு தலைமையை தெரிவிக்கிறேன் உங்களுடைய கரவோசையுடன். தேங்க்ஸ் சொன்ன எல்லாருக்குமே நன்றிமா. பள்ளியில் ஆண்டு அறிக்கையை அவர்களுடைய கம்பீர தோரணோடு படித்த நம் உதவி தலைமை ஆசிரியருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை உரித்தாக்கின்றோம். குறுகிய காலத்தில் விடுமுறை நாட்கள் என்றும் இல்லாமல் ஆண்டு விழா என்று சொன்னதும் வகுப்பு ஆசிரியர்களும் இவற்றுக்கு அதாவது முன்னெடுத்து நடத்தி கலை நயத்துடனும் முகபாவனையுடனும் அவர்களுக்கு நல்ல முறையில் கற்றுத்தந்த வகுப்பு ஆசிரியர்களுக்கும் இப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்வு நேரத்திலும் நம் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டின் மூலமாக அவர்களுடைய கலை நுணுக்கங்களை அவர்கள் வழிகாட்ட அதில் பங்கேற்று நல்ல முறையில் சிறப்பாக, அதாவது மாணவர்களுக்கு தொழிலே ஏற்படவில்லை, ஆசிரியர்களும் இன்னும் செல்லவே இல்லை. மொத்தம் 28 நிகழ்ச்சிகள் நடந்தது. 3 நாடகம், பிரமிடு, சிலம்பாட்டம், 24 நிகழ்ச்சிகள் நடந்த நிகழ்ச்சிகள். இவ்வளவும் நாம் அழகாக சொல்லணும்னா ஒரு 1 hour ஆகும். ஒவ்வொருத்திலையும் அவர்களுடைய முகபாவங்கள் அவர்களுடைய எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் வரிசை அழகாக சொல்லலாம். ஆனால் அந்த நன்றி உரையிலும் நம்மளுடைய தொகுப்பாளர் விடுதலை ஆசிரியர் மகாலட்சுமி அவர்கள் அருமையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கும் இப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய பங்கு பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க. கலைநயமிக்க இவ்விழாவை கருத்துடன் பார்வையிட்ட இந்த விழாவை கருத்துடன் பார்வையிட்ட யாரு நீங்க. உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் இல்லையா? ஒரு கை ஒரு கடவுளோடு சொல்லலாம். உங்களுக்கும் நன்றியை வெளிக்காட்டுகிறேன். பிரமிழ் செய்த மாணவர்களுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிழலாய் நின்று உதவிய நிர்வாகத்தினர், பந்தல் மற்றும் ஒளி பதிவு செய்த ஊடக நண்பர்கள், உதவி செய்த நல் இளைஞர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் குறித்தாகி இனிய நினைவுகளுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.